நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை திருத்தூதர்கள் அறிவித்து மகிழ்ந்த அந்த நிகழ்வையெல்லாம் சிந்திக்கும் இந்த நாட்களில் இறைவன் நமக்கு காட்டுகிற சிறப்பான ஒளி திருப்பாடல் 87. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவருடைய அந்த நற்செய்தி ஒளியை எல்லோரும் காண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகவே நாம் எல்லோரும் ஆண்டவருடைய பெயரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை உணர்ந்த பிள்ளைகளாக ஆண்டவரை பாடி புகழ்கிறோம். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகிறார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன என்கிற வார்த்தைகள். ஆண்டவருக்காக வாழ விரும்புகிற, ஆண்டவருக்காக செயல்படுகிற அத்துணை பிள்ளைகளும் யாக்கோப்பின் உறைவிடங்களாக, திருமலை மீது அமைந்திருக்கிற அடித்தளமாக, கடவுளின் நகராக இருக்கிறார்கள். அவர்களை பற்றி மேன்மையானவை பேசப்படும். எப்பொழுது என்று சொன்னால், அவர்கள் ஆண்டவருடைய சீயோனை போன்ற நகரத்தின் வாயில்களாக இருக்க முயற்சிக்கிற போது, கடவுளை அவர்கள் தங்கள் வாழ்வில் அடையாளப்படுத்துகிற போது, கடவுளுடைய திருமலையினுடைய சாட்சியாய் அவர்கள் விளங்குகிற போது, ஆண்டவரே, இதோ இந்த நேரம், இதோ என்னையும் சாட்சியாக இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஆண்டவரை பாடி புகழ்கிறோம். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். இரக்கத்திலே நிலைநாட்டப்படுகிறது என்பதை உணர்த்துகிற திருப்பாடல் நம்மையும் நம்மை சுற்றி வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் கடவுளுடைய அந்த இறை செய்தியை, நற்செய்தியை எடுத்து செல்லுகிற நல்ல அடையாளங்களாக ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். இந்த அற்புதத்திற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிக்கிறோம். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பல்வேறு சூழல்களில் வாழ்ந்து வந்த எங்களுடைய மூதாதையரை நீர்தாமை இரக்கத்திலே நிறைத்து ஆசீர்வதித்தீரப்பா. உம்முடைய வெளிப்பாடுகளை அவர்கள் அறிந்து கொண்டு உம்மை நோக்கி ஓடிவர கிருபை செய்தீர். நீர் செய்த நன்மையாலே தானே நாங்கள் இன்றைக்கு உம்முடைய பாதபடியில் உம்மை அறிந்து கொண்ட பிள்ளைகளாக அமர்ந்திருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த உலகம் காட்டுகிற மாய வழிக்குள்ளாக நாங்கள் சிக்கி தவிக்காதபடி நீர் உம்முடைய பேரிரக்கத்தில் எங்களை நிறைத்து வழிநடத்தும். உம்முடைய பரிசுத்த இரக்கமும் கிருபையும் எங்களை காத்து நிற்பதாக. தீமைகளிலிருந்து நாங்கள் விலகி இருக்கவும் உம்முடைய இரக்கத்திலே நிறைந்து வாழவும் கிருபை செய்யும். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமையடைய ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும்
உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.